வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு குழந்தை பிறந்தோடனே டாக்டர் அப்படியே விட்டுற மாட்டாங்க. அந்த குழந்தைய வச்சு நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்க. என்ன மேட்டர் தெரியுமா? அந்த குழந்தைக்கு எந்த சென்ஸும் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுல ஒண்ணுதான் குழந்தைய சும்மா அப்படி கீழே போடுற மாதிரி பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா அந்த குழந்தை அலர்ட்டா இருக்கா, பிரெயின்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு. இன்கேஸ் குழந்தை பயந்து அழுகுது அப்படின்னா அப்போ அந்த பிரெயின் வந்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா கண்டிப்பா நியூரல் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதை அப்பவே ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிசர்ச்லாம் பண்ணுவாங்க அந்த குழந்தை பிறந்த உடனே. அப்பவே ஓரளவுக்கு டாக்டருக்கு அந்த குழந்தை ஹெல்தியா இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும். நம்ம மொத்தமா 6 சென்ஸ் இருக்கு. அந்த 6 சென்ஸ்லயுமே காது இருக்கு பார்த்தீங்களா, காது அது மட்டும் தூங்கும்போது கூட ஆக்டிவா இருக்கும். தூங்கும்போது எல்லா சென்ஸுமே ஆஃப் ஆயிருங்க. ஆனா தூங்கும்போது காது மட்டும் ஆக்டிவா இருக்கும். இப்ப இன்கேஸ் அவங்க வந்து தூங்கி எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு யாராவது ஒருத்தங்க ரகசியம் பேசிக்கிறது அவங்களுக்கு கேட்கல அப்படின்னாலோ, ஏதோ ஒரு கட்டத்துல அவங்களுக்கு இது எங்கேயோ கேட்ட மாரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு ஞாபகம் வரும். அந்த அளவுக்காவது அவங்களுடைய மெமரியில யாரோ ஒருத்தங்க பேசுறது போய் ஸ்டோர் ஆயிருக்கும். அதனால தான் தூங்கும்போது என்னை யாரோ எழுப்புன மாரி இருந்துச்சு அப்படின்லாம் நாமளே சொல்லியிருப்போம். யோசிச்சு பாருங்க. கடல்ல இருக்கிற சுறாக்களால மனுஷங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அலறுவாங்க. ஆனா உண்மையா என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். இந்த சுறாக்கள் கடிச்சு உயிரிழந்த மனிதர்களுடைய எண்ணிக்கை வெறும் 12 மட்டும் தான். அப்போ சுறாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 13,000 சுறாக்கள் வேட்டையாடி இருக்காங்க மனிதர்கள். இப்ப யாருனால யாருக்கு ஆபத்துன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. Gmail அனுப்பும்போது சிம்பிள் இல்லன்னா அது வேஸ்ட். அந்த மாதிரி இமெயில கண்டுபிடிச்சாரு அந்த அப்படின்ற சிம்பிள யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ஏதோ ஒரு பின்னாடி பெரிய காரணம் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் கிடையாது. ஏன்னா அப்ப எல்லா சிம்பிளையும் மனுஷங்க யூஸ் பண்ணிட்டாங்க. யூஸ் பண்ணவே பண்ணாத ஒரு சிம்பிள் இருந்துச்சு. அந்த சிம்பிள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இந்த அட்டுக்கு தான் இருந்துச்சு. அப்ப பேசாம இந்த அட்டையே போட்டுட்டுருவோம். சுழிச்சு நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி சரி சும்மா இருக்கேன்னு போட்ட ஒரு லெட்டர் தான். ஆனா இப்ப எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, அட்டுன்றது பெரிய விஷயம் போல. ஏதோ பின்னாடி சயின்ஸ் இருக்காம நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.